வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் கேண்டி பாய். ஸோ இவங்க வந்து ரம்யா ஃபேஷன் டெய்லர், என்ன பெற்ற தாய். ஸோ இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் பண்ண போகிறது இல்லை, அவங்க தான் பண்ண போகிறாங்க. நான் வேடிக்கை பார்த்து ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு வாங்கி வச்சிட்டோம். வேறு என்ன, பிரியாணி மட்டும் இல்லாமல் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை நிறையா இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அங்கே பிரியாணிக்கு ஸோ இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம். கோல்டு வினர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கட்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கரைச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஆட் பண்ணோம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமே நெய் ஆட் பண்ணிட்டோம். நெய் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே இந்த கறி மசாலா பட்டையை வந்து உள்ளே போடணும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்து அதில் போட்டு நல்லா அப்படி கிண்டு 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 கிண்டி விடணும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எப்படியோ குக் பண்ணிட்டு இருக்கும் போது போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அர்ஜுன் தாஸ் நடித்த பாம் படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், குக் பண்ணிட்டு இருந்தோம் ஜாலியாக. நம்ம மூவி பார்த்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணிச்சு, இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்தவொடனே நம்ம என்ன பண்ணோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டதுக்கப்புறமே லைட்டாக கிண்டுன்னு கிண்டிடணும். இது எல்லாம் வெந்ததுக்கப்புறமே நம்ம தக்காளி போடணும். ஆக்சுவலாக எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஆர்வக்கோளாறில் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு தக்காளி எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா இருமா நான் வீடியோ எடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா தக்காளி எடுத்து போட்டாங்க. இப்போ தக்காளி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் போட்டு கிண்டிடணும். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும். எனக்கு கையெல்லாம் வலிக்குது. கை 2 கையும் நல்லா வீங்கியிருக்கு. இந்த பையன் வேற இந்த தொல்லை பண்ணுறான் சமைக்க சொல்லி. நான் அதனாலே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனை வர சொல்லிட்டேன். எங்கள் அண்ணன் வந்தோடனே அம்மா சிக்கன் போடுவாங்க, நீ நல்லா கிண்டிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் கழித்து அம்மா வந்துட்டு தண்ணி ஊற்றுனாங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமே எங்கள் அண்ணன் என்ன பண்ணால் கிண்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிண்ணதுக்கப்புறமே அரிசி போடுறதுக்காக இதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறமே நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடணும். அதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் சும்மா வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ண பாருங்க. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு நல்லாவே கொதிச்சிருச்சு தண்ணி. ஸோ அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெமனை வந்துட்டு அதில் கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறமும் லெமன் ஊற்றணும் பார்த்தீங்களா, லெமன் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அரிசி எடுத்து போடணும். அரிசி நம்ம எந்தளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அரிசி எல்லாத்தையும் கொட்டிடணும். கொட்டினதுக்கப்புறம் அந்த அரிசி என்ன பண்ணணும், லைட்டாக அப்படியே கிண்டிடணும். கிண்டி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், குக்கர் மூடி எடுத்து மூடிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்மளும் இப்படி முடியாச்சா, மூணுனதுக்கப்புறமே இந்த விசில் வர வரைக்கும் என்ன பண்ண சொன்னாங்க தெரியுமா? அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்துட்டேன். சரி, இப்போ இந்த கடாய் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ரை பண்ணுறது தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சிக்கன் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரண்ட்லலாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணோம். பிரியாணி ஓரளவுக்கு பக்காவே ஆயிருக்கு. அது ஆனதுக்கப்புறமா சிக்கன் ஃப்ரையும் ஓரளவுக்கு நல்லா தரமாகவே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்மலாம் சாம்பார் சோறுனாலே வேகமாக போடுவோம், பிரியாணி சோறுனா வேகமாக போட மாட்டோமா? அதனால் தட்டில் எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட தான் போகிறோம். இப்போ எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் எடுத்ததுக்கப்புறம் ரைஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நாங்கள் ஒரு டீமாக தான் பண்ணோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.